இணைவோம் இணைவோம் மனிதம் காக்க இணைவோம் இந்த வாட்டி ஒரு வாட்டி விவசாய பெண்களை முக்கியப்படுத்தி 110 இடத்துல 110 பெண்கள் கொடுக்குறோம். எந்த அரசியல் கட்சியிலையும் பெண்களுக்கு சரிசமமாக இடம் கொடுக்கவே இல்லை. நாம் தமிழர்களுக்கு தான் 117 பேர் ஆம்பளைனாக்கா 117 பேர் பொம்பளையாக நம்ம லேடிஸாக நிறுத்துகிறாங்க. பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம கட்சி மட்டும்தான். வானூர் தொகுதியில் எங்கள் அக்கா நிற்கிறாங்க. நம்ம வானூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக அக்கா லட்சுமின்றவங்களை நிறுத்திருக்கோம். பெண்களை நிறுத்திருக்கிறோம். பெண்களை நிறுத்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, எதுக்கு நான் வெளிநாட்டை போய் சுட்டி காட்டுறதுக்கு. நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய மசோதா நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நேரம் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலையும் முதல்வர் அமைச்சர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஆண் முதலமைச்சர் தான். ஆனால் மம்தா பானர்ஜின்ற ஒரு பெண் முதலமைச்சர் மட்டும் என்னன்றாங்கன்னா, இந்த விவசாய மசோதா நான் எதிர்க்கிறேன். இதில் என்னோட மாநிலத்தில் உன்னோட விவசாய மசோதா கொண்டு வரவே முடியாது அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க அந்த ஒரு பெண்மணி. சரிங்களா? இப்போ நம்ம எதுக்காக அவங்க நம்ம சுட்டி காட்டுறோம்னா, ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்துக்கு போன பிறகு அவங்களுக்கு தெரியும் எது எது நடக்குது, எது எது நாட்டுக்கு நல்லதுன்னு தெரியுது. இப்போ ஆண் வேட்பாளர்களிடம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா கேவலம் அந்த அரசியலில் இருக்கிற அந்த பணம் ஒதுக்கீடு எடுக்கிறதுக்கு அந்த ஊழல் லஞ்சம் அந்த இதுக்காக கொஞ்சம் சமரசமாக போயிடுவாங்க. பெண்கள் பொறுவாலும் சமரசம் ஆக மாட்டாங்க. எடுத்துக்காட்டு சொல்ல போனீங்கன்னா, நியூசிலாந்துன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஊழலே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த நாடு பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த நாடு தான் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துது. அதனால தான் இன்றைய வரைக்கும் அந்த நாட்டில் எந்த ஒரு ஊழல் லஞ்சம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரியான ஒரு அதிகாரத்தை நம்ம நிறுவனம்னா, அரசு அதிகாரத்துக்கு பெண்கள் போகணும். பெண்கள் போகணும்னா பெண்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கொடுக்கணும். நீங்க நினைக்கலாம், நீங்க சும்மா சொல்லுவீங்கப்பா அப்படின்னு. நீங்கள பாருங்க, இந்த தொகுதியில் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. நான் போய் சொல்றேன் நினைச்சா கூட நினைச்சீங்க. நீங்க எனக்கு தேடி கூட பாருங்க, யாராச்சும் சொல்லி கூட கேளுங்க. 234 சரிபாதி 117 இடத்துல ஆண்களையும் 117 இடத்துல பெண்களையும் நாங்கள் நிறுத்திருக்கிறோம் வேட்பாளரா. அதுவும் இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதியில 20 இடத்துல ஆண்களும் 20 இடத்துல பெண்களும். இது இந்த 2 தேர்தலுக்கு மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா தேர்தலுக்கும் நாங்க பெண்களுக்கு சரிபாத இடம் தான் கொடுக்கறது தான் எங்களோட கொள்கை. அது எங்களுடைய தேர்தல் திட்டத்திலேயே இருக்கு. சரிங்களா? நீங்க பின்பக்கத்துல நீங்க நாங்க என்ன வந்தா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோன்றது அதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த பக்கத்துல பத்தலன்றதுக்காக தான் ஒரு 4 விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்கு முக்கியமானது. ஆனா எங்ககிட்ட பல திட்டங்கள் இருக்கு. அது முக்கியத்துவமானது ஒரு 4 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதை பாருங்க. இந்த உங்க பிள்ளைங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்ததுன்னா இந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க. கொள்கை எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்கம்மா, கவர்ல காசு போட்டு கொடுத்துருவாங்க. இதான் பண்ணது காலங்காலமா அப்படிதான் நம்மள பண்ணிட்டாங்க. சமூக ஆர்வலர் அவங்க தான் நிப்பாட்டுறோம். பெண்களுக்கு பாருங்க, வானூர் தொகுதியில இது வரைக்கும் பெண் வேட்பாளர் யாரும் நிறுத்துற எந்த கட்சியா நாங்க நாம் தமிழ் கட்சிக்கு நிறுத்துறோம். அது ஏன் பெண்கள் நிப்பாட்டுறோம்னாக்கா, தன மாநிலத்தில் அடுத்த மாநிலத்தில் மம்தா பானர்ஜி ஒரு பெண்மணி முதலமைச்சர் இருக்கிறாங்க. இந்த மசோதாவை திரும்ப பெற என் மாநிலத்தில் ஏற்க மாட்டேன், அது எதுவாக இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு எதிராக நான் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். நாம் தமிழ் கட்சியிலிருந்து வரா, சீமான் கட்சியிலிருந்து வரோம். ஒரு ஆண் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறான், பக்கத்துல இருக்கிற சமூகத்தை பத்தி யோசிக்கிறான். பெண் எப்பயுமே குடும்பத்தை பத்தி யோசிக்கிறான். நம்ம நாட்டையும் நம்ம குடும்பம் மாதிரி பார்த்துக்கினா தான் அது சரிப்பட்டு இருக்கும். ஏன்னா பெண்கள் தலைமையேற்று இருக்கிற எந்த ஒரு நாட்டிலையுமே ஊழல்ன்றது கிடையாது. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல மட்டும் இந்த மாநிலங்கள் மட்டும் நம்ம பெண்களை நிறுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தமாகவே 234 தொகுதியில் 117 இடத்துல, அதாவது சரிபாதி இடத்துல பெண்களையும் சரிபாதி இடத்துல ஆண்களையும் நிறுத்திக்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆட்சிக்கு என்னென்ன பண்ணுவோன்றது நீங்கள் எண்ணி பாருங்க. பின்னால் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை படிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்து ஒரு முறை சின்ன விவசாய சின்ன நீங்கள் ஒரு முறை போடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக.